நொளம்பூர் அடுத்த முகப்பேர் பகுதியில் போதையில் தகராறு செய்துவிட்டு மூதாட்டி ஒருவரின் வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் 4 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை நொளம்பூர் அடுத்த முகப்பேர் பகுதியில் உள்ள வேணுகோபால்சாமி தெருவில் வசிப்பவர் 55 வயதான ஜமீலா. இவரது உறவினரான பிரபாகரன் என்பவரிடம் நேற்றிரவு அதே பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் தகராறு செய்துள்ளனர். போதையில் இருந்த அவர்கள் பிரபாகரனை தாக்கியதுடன் கொலை மிரட்டலும் விடுத்துச் சென்றனர். பின்னர் நள்ளிரவில் வேணுகோபால்சாமி சாலையில் 2 நாட்டு வெடிகுண்டுகளை வீசிய போதை இளைஞர்கள் ஜமீலா வீட்டின் மீது பெட்ரோல் குண்டை வீசிவிட்டு தப்பிச் சென்றனர். இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் எதுவும் ஏற்படவில்லை. இது தொடர்பாக ஜமீலாவின் குடும்பத்தார் கொடுத்த புகாரின் பேரில் நொளம்பூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்த நிலையில் போதை இளைஞர்கள் நாட்டு வெடிகுண்டுகளை வீசிய CCTV காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் வெடிகுண்டு வீசிய வழக்கில் தொடர்புடைய மார்டின் மற்றும் 3 சிறார்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய தனுஷ், ராமகிருஷ்ணன், சீனு ஆகிய 3 பேரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்.